இது சாட்சி, என்னுடைய சாட்சி தான் நான் சொல்றேன். நான் அனுபவித்ததான் சொல்ல முடியும். இப்படி அறியாம தெரியாம சில வழிபாடை நேசித்து விரும்பி, ஜெபமாலையை நேசித்து விரும்பி செய்து கொண்டிருந்த என்னை வசனத்தின் மூலம் என் தேவன் தொட்டார். ரொம்ப டிஃபிகல்ட். நான் கேட்கவே மாட்டேன். செவி கொடுக்காத ஒரு நபர். நான் சத்தியத்தை சொன்ன பைபிளை பத்தி பேசவே கேட்க, இந்த பிசாசானவன் நீ எதை வேணாலும் செஞ்சு நீ ஏன் கூடயே இரு, உண்மையான தேவன் கர்த்தர்கிட்ட நீ போயிடாத. அப்படித்தான் இன்னும் அவனுடைய திட்டம். அப்படிதான் பல பேர் முடங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமேன். இப்படி ஒரு ஒகேஷனுக்காக நான் வெளியூர் சென்றிருந்தேன். அப்போ அங்கே ஒரு முதியவரை நான் சந்தித்தேன். அவர் என்னை சந்திக்கும் பொழுது என் கையில் ஜெபமாலை செய்து கொண்டிருந்தேன். பெரிய ஜெபமாலை வைத்து நான் செய்து கொண்டிருந்தேன். அவர் என்னை பார்த்து கேட்டார், சத்தியத்தை நீங்களும் நானும் அவரை போல் தான் சொல்ல வேண்டும். இப்பொழுது நான் அவர் சொன்ன முறையை தான் ஃபாலோ பண்ணின்னு வரேன். சிஸ்டர், நீங்க உங்க கையில் அது என்னன்னு கேட்டார். ஆனா அவர் பார்த்து அது ஜெபமாலைன்னு அவருக்கு தெரியும். ஆனாலும் எனக்கு எப்படி சத்தியத்தை சொல்ல வேண்டும், அதுதான் கர்த்தர் யாரை வைத்து தொட வேண்டும் என்று அவர் அறிந்த தேவன். ஆமேன். அந்த ஜெபமாலை பார்த்து நீங்க ஜெபமாலை சொல்லக்கூடாது சிஸ்டர் சொல்லியிருந்தா நான் அவர்கிட்ட பேசியே இருக்க மாட்டேன். ஆனா அந்த முறையோடு நேக்கா சொல்றார். எப்படி, அது என்ன சிஸ்டர் உங்க கையில என்னார்? நான் சொன்னேன், இது ஜெபமாலை ஐயா. ரொம்ப சந்தோஷம் எனக்கு அவர் கேட்டதையும். 2 பேர் சேர்ந்து செய்யலாம் ஐயான்னு சொன்னேன். செய்யலாம். அடுத்து என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டார். அவரை நான் சந்தித்ததால் திங்கட்கிழமை, அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை ஐயா அந்தோனியார் சர்ச்சுக்கு போவோம். அதுக்கு அடுத்த நாள் சோசையப்பர், அதுக்கு அடுத்து வேகமா எல்லா புனிதரையும் சொல்றேன். 7 நாள் 7 புனிதர்களை பத்தி சொன்னேன். சந்தோஷம், மகிழ்ச்சி எனக்கு. உடனே அவர் கேட்டார், சரி ஜெபமாலை சொல்லுவீங்க, மீதி இருக்கிற நேரத்துல புனிதர்கள் வணக்கம் செய்வீங்க. உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒருத்தர் பிறந்து வளர்ந்து பாடுகள் பட்டு இறந்து உயிர்த்தெழுந்து உயிரோடு ஜீவிக்கிறாரே, அவருக்காக எந்த நாள் என்று கேட்டார். அன்றுதான் என் கண் திறக்கப்பட்டது. நான் ஏதோ தவறு செய்து கொண்டு வருகிறேன் என்பதை உணர்ந்தேன். அந்த நேரம் சொல்ல முடியாத ஒரு தவிர்ப்பு, ஒரு பாசம் கர்த்தர் மீது வந்துச்சு பாருங்க. அந்த சில், ஓ மை காட், என்னை நேசித்த, எனக்காக உயிரை கொடுத்த, எனக்காக இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற என் தேவாதி தேவனை விட்டுட்டு இவ்வளோ வேலை நான் செஞ்சுன்னு இருந்தேன்ற ஒரு விழிப்பை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். என்னைக்கும் பெந்தகோஸ் ஜனங்க பேசுறத கேட்காத நான் அன்று அவர் இன்னும் கொஞ்சம் பேசுவாரான்னு கேட்டான். ஆதங்க எனக்குள். அதுதான் கர்த்தருடைய தொடுதல். ஐயா இன்னும் கொஞ்சம் பேசுங்க ஐயான்னு கேட்டேன். இல்ல சிஸ்டர், நீங்க தயவு செய்து இதெல்லாம் எடுத்து எட்ட வச்சுட்டு என்ன செய்யணுமோ வேதத்துல இல்லாததை செய்யாதீங்கன்னு சொன்னார். 2வது 10 கட்டளையில முதல் கட்டளை என்னன்னு என்ன கேட்டார். 10 கட்டளை முதல் கட்டளை எனக்கு தெரியும் ஐயா, நான் வேகமா சொன்னேன், கொஞ்சம் சொல்லுங்கன்னார். என்னது 10 கட்டளை முதல் கட்டளை? அங்கே இன்னும் தெளிவா கொடுத்திருக்கோம். என்னை தவிர உனக்கு வேற கடவுள் இல்லைன்னு இருக்கும். அதை நான் சொன்னேன் அந்த சமயத்தில். அப்ப என்னை தவிர வேறு கடவுள் இல்லை, பிறகு ஏன் இதெல்லாம் செய்கிறேன்னு சொன்னார். அது இன்னொரு தொடுதல் எனக்கு. எவ்வளவு நாள் படிக்கிறோம், ஒரு சிலது தெரியாது. அந்த சிலை முன்னாடி போய் மணிக்கணக்கில் முட்டி போட்டு துடைக்கிறது, டெக்கரேஷன் பண்றது, அது யாரு செஞ்ச சிலை? ஒரு மனிதன். ஒரு மனித கையினால் செய்யப்பட்ட சிலை பிரயோஜனமற்றது என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு கண்ணிருந்தும் காதிருந்தும் அது செயல்படாது. அப்போதான் நினைச்சேன், எத்தனை தடவை அந்த சிலையை தொட்டு தொட்டு நான் முத்தம் கொடுத்தேன், ஆனா ஒரு தடவை எனக்கு அது ஒரு முத்தம் கொடுக்கல. அப்பதான் நான் உணர்ந்தேன். அது எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்க இதை உணர. கர்த்தர் நல்லவர். இப்படி நேசித்து விரும்பி செய்து கொண்டிருந்த வாழ்க்கையில அது தவறுன்னு தெரிந்தா, கர்த்தருடைய தொடுதல் இருந்தா ஒரு செகண்ட்ல நம்ம அதை வெறுப்போம். ஒரு செகண்ட்ல அப்படி தூக்கி போட்டோம். நான் சொன்னேன்ல, 23 வருஷம் நேசித்து விரும்பி வாழ்ந்த வாழ்க்கை அது. அப்படி பிடிக்கும் எனக்கு. மணிக்கணக்கில் அந்த டெக்கரேஷன் பண்றதுல அவ்வளோ இஷ்டப்படுவேன். முட்டி போட்டு மணிக்கணக்கில் முட்டி போடுவேன். அதனால தான் இப்போ முட்டி போட்டு ஜெபம் பண்ண முடியல. அவ்வளோ நேரம் முட்டி போடுவோம் மாதா முன்னாடி, அந்த சிலை முன்னாடி. அந்த அம்மா அழகா சொல்லுவாங்க, காணா ஒரு திருமணத்துல, அவர் சொல்வதை போல் செய்யுங்கள்,
இதை ஏன் கேட்க மாட்டாங்கன்னு தெரியல. Why the people are not understanding? I don't know really. Even நான் அதை புரிஞ்சுக்காம தான் இருந்தேன். அவர் சொல்வதை போல அதை நல்லா கவனிக்கணும். அந்த வசனம் காணா ஒரு திருமணத்துல இன்னைக்கு அவர் என்ன செய்யறாங்கன்னு சொல்லல அம்மா மதர் மேரி. ஆனா அவர் சொல்வதை போல் செய்யுங்கள் சொன்னாங்க. அப்ப கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை தான் நம்ம செய்யணும். ஆமென். இப்படி அறியாம தெரியாம 23 வருஷம் அதிலே நான் டீப்பா ரொம்ப நேசித்து விரும்பி செய்து கொண்டிருந்தேன். அத இந்த வசனங்கள்லாம் அதுக்கு முன்னாடி இந்த வசனம்லாம் நான் படிச்சதே கிடையாது. அந்த ஐயா என்கிட்ட சொன்ன பிறகுதான் அதுதான் கர்த்தர் என்னை அழைத்து கொண்டு எங்க கூட்டின்னு போயிட்டு அந்த இடத்துல அவரோட பேச வச்சு, அவர் ஒரு வயதானவர், எப்படிப்பட்டவர்கள் வந்து சொன்னார்கள், நான் செவியே கொடுக்க மாட்டேன். பயணம் செய்யும் போது சிலுவை தான் அந்த ஜெபமாலை என்னுடைய பெல்ட்லாம் வச்சிருப்பேன் நீட்டா. அந்த சமயத்துல எத்தனையோ சகோதரிகள் என்ன கேட்டாங்க, ஏன் சிஸ்டர் இப்படி பண்றீங்க, டோன்ட் டாக் டு மீன்னு, எரிஞ்சு உழருது, பேசாதீங்கன்னு. ஆனா எப்படி புரிய வைக்கணும், யாரோ வச்சு புரிய வைக்கணும் என்பதை தேவன் அறிந்தவர். அதை கேட்டு எனக்கு ரொம்ப அந்த தேவன் மீது வந்த பற்று பாசம், ஐயோ மை காட் ஜீசஸ், என்னை உண்மையா நேசிக்கிற என் தேவனை ஏன் பாவத்துக்காக நீர் பலியாகி உயிர் தெழுந்து உயிரோடு இருக்கிறீங்களா, உங்களை விட்டுட்டு இத்தனை இதெல்லாம் செஞ்சு கொண்டிருந்தேன் ஏசப்பா, நான் வாட் ஷால் ஐ டூ ஃபார் யூ, நான் என்ன செய்யணும் என் தேவனுக்காக புரியல. அப்போ அவர் என்கிட்ட சொன்னார் அந்த ஐயா, சிஸ்டர் நீங்க இன்னும் அதாவது இந்த சில வழிபாடெல்லாம் செய்யக்கூடாதுன்றதுக்கு நிறைய வசனங்களை படிக்கணும்னா இன்னும் கர்த்தர் யார், அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், எப்படிப்பட்ட தேவன் அவர், இதெல்லாம் நீங்க புரியணும்னா ஒரு தியானம் போய் அட்டன் பண்ணுங்கன்னு சொன்னார் சென்னையில். அப்போ அவர் சொல்லும் பொழுது தேவனுக்காக எது வேணாலும் செய்ய நான் துணிந்திருந்தேன். நான் சொன்ன பாருங்க, அந்த ஒரு செகண்ட்ல 23 வருஷம் நேசித்த வாழ்க்கை அப்படி தூக்கி போட்டேன். நான் என்ன செய்யணும் என் ஜீசஸுக்காக, என் கர்த்தருக்காக நான் எதையும் செய்வேன் என்ற ஒரு துணிச்சல் எனக்குள் வந்தது. அது என்ன செஞ்சேன், எப்படி நான் தேவனை தொட்டு இனிமே நிறைய இன்ட்ரெஸ்டா இருக்கும். நாளைக்கு காலையில எல்லாரும் வாங்க, நான் கண்டினியூ பண்றேன். இப்போ நம்ம செய்திக்கு போகலாம். கட்டாயம் நீங்க எல்லாம் இன்னும் நிறைய பேர் அழைச்சிடுவாங்க. கர்த்தர் என்னை அற்புதமா அதிசயமா தொட்டது அப்படி மேலோட்டமா சொல்றேன். அந்த மடத்துல இருந்து வெளியே வர்றப்ப நான் பட்ட பாடுகள், தேவன் என்னோடு செய்த அற்புதம் அதிசயம் நாளை காலையில் நான் சொல்லுகிறேன். கட்டாயம் நீங்க எல்லாரும் வரணும். இப்ப நம்ம செய்திக்கு போகலாம்.